என்னை பொறுத்தவரையில் பிள்ளைகள் தான் எனக்கு கனமாக கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன். பிள்ளைகளை விட்டு நான் பிரியணும். கடவுளால் பிள்ளைகளோட பர்த்டே வந்தாங்க. சின்ன மகாராணி மகளாக வந்தா சிரிப்பாக எந்த சந்தோஷம். கை வீசும் ஜன்னல் நீலா நீ வந்த வேளை வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? சத்தம் வருது இல்லையே, கொஞ்சம் கிட்ட வாங்கல. ஓகே ஓகே, இன்னைக்கு உங்களோட பர்த்டே தானே? எத்தனையாவது பர்த்டே? 44. ஓகே, உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்கள தர்ஷினி. ஓகே, வனிதாண்டு கூப்பிடுவாங்க அப்படியா? ரைட். ஓகே, இப்போ வனிதா அம்மாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க ஸ்பெஷலாக உங்கள் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கேக் அண்ட் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? அது யாராக இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? எனக்கு ஒருத்தர் 2 மகள் தான். அப்படியா? ஓகே, கொஞ்சம் பயந்து போய் நிற்கிற மாதிரி நிற்கிறீங்களே. பயப்பட வேணாம், மிக்கி பக்கத்தில் வாங்க, அவர் இன்னும் செய்ய மாட்டேன். இப்போ வனிதாமோட பர்த்டேக்கு உங்கள் பிள்ளைகளை தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் சொந்தக்காரங்க, அப்படி யாராச்சும் உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கா? யாரும் இருக்காங்களா? இல்லையா? போய் பிள்ளைங்கள மகளா? மகள்னு சொன்னால் இங்கே இருக்காங்களா? இல்லை அவங்களோட பேர் என்ன? ஏஞ்சல். ஓகே, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேரா? ரைட். ஓகே, ஆனால் அவங்க பிள்ளைகள் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அவங்க தானே? ரைட் ரைட். நம்ம யாருன்னு பார்த்துருவோமே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகான கேக் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருக்க? மிக்கி ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. ஓகே, மிக்கிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு போல உங்களை வனிதாமாவை. நெக்ஸ்டா கிஃப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி யாரு அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை தவிர யாரா இருக்கு? யாரும் அனுப்ப மாட்டேன், நம்பிக்கை இருக்கு. அப்படியா? அவங்க இங்கே நிற்காங்களா இப்போ? ரைட் ரைட் ரைட். சரி, யாருன்னு பார்த்துருவோம் மிக்கி. ஆனால் ஒரு போய் ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கு. அவருக்கு வந்து ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு குழு ஒன்று தந்துட்டோம். நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். யாரு? அக்காட மகன். அவர் எங்கே இருக்கு? முனைக்காடு. அவரோட பேர் என்ன சொல்ல முடியுமா? என்ன பேர்? ஷானு. ஓகே, மிக்கி ஷானுவா பண்ணது இல்லையா? அவரு வகுத்த ஆட்டுறாரு, பெரிய வயிறு அவருக்கு. ரைட். மிக்கி கொடுத்துட்டீங்களா? அம்மாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்குமா? பழங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க? அப்போ யாருக்கு தெரியும்? மகளுக்கு தான் தெரியும். வந்ததுலேருந்து மகள்ன்றே சொல்றாங்க. அவ்வளோ பாசமா அவங்க மேல? ரொம்ப பாசமா? ஓகே, அப்போ நம்ம அதையும் கொடுத்துருவோம். என்னமிக்கி நெக்ஸ்ட் கிஃப்ட்ல யாருன்னு கேட்போம். கொடுங்க 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 கொடுங்க. ரொம்ப ஏமாத்த வேணாம், அப்புறம் அம்மா கோவப்பட்டு பழக்கூட இலையை அடிச்சிருவாங்க. வனிதா அம்மா கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன கிஃப்டா இருக்கு உங்களுக்கு? என்ன இருக்கும்? அம்மாத்த வந்ததுல இருந்து ஒரு தயக்கத்தோடய பயந்து போய் நிக்கிற மாதிரி நிக்கீங்களே, என்னாச்சு? கெஸ் பண்ணல, நாங்க வந்து நீங்க எதிர்பார்க்கலையா? அப்படியா? இல்ல, நான் சர்ப்ரைஸா இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப. ரைட், அப்ப என்னன்னு பாத்துருவோமா? கப்பா? அது எப்படி சொல்றீங்க கப்புன்னு? பாத்துட்டு பிரிச்சு பாப்போமா? இங்க கொடுங்க.
வா, கொஞ்சம் வெளியில் எடுத்து காட்டுங்க பாப்போம் உங்களுக்கு. சரி நீங்கள் பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு 2 பக்கம் போட்டிருக்கு. அதில் யார் இருக்காங்க? 2ம் நீங்கள் தானா? அது எங்கே இருக்கக்குள்ள எடுத்தது? ஃபாரின்ல இருந்தீங்க அப்படியா? ஓகே, எத்தனை வருஷமா இருந்தீங்க? 1.5 வருஷம். முதல் நேரத்தோட 2 வருஷம் போயிருந்தீங்க அப்படியா? அப்போ ஓகே, பிள்ளைகள்லாம் பிரிஞ்சிருந்துருப்பீங்க. அந்த டைம்ல எப்படி மிஸ் பண்ணிருப்பீங்க அவங்கள? சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். சொல்லி நினைக்கல. கடவுளால பிள்ளைகளோட பர்த்டே கொண்டாட கடவுள் வச்சு. ஓகே, அப்போ சந்தோஷம் தானே? ஏன்னா ரைட் ரைட்டு. அப்போ அடுத்த கிஃப்ட்டும் இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தான் செஞ்சுன்னு சொல்கிறீங்க, கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, உறுதியாக சொல்கிறீங்க அப்படியா? அப்போ அவங்கள கூப்பிட்ருவோமா? இப்போ கூப்பிட வேணாம், நாங்கள் உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் ஒன்று தரணும். ரைட்டா? ஓகே, இப்போ வந்து உங்கள் பிள்ளைகள் தானே சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி வேற யார்ட்டையும் வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க. இப்போ வந்து எங்ககிட்ட உங்கள் பிள்ளைகளை பற்றி 2-3 வார்த்தை அவங்க எப்படி என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? என்னை பொறுத்தவரையில் எனக்கு இந்த சகோதரத்தை விட இந்த பிள்ளைகள் தான் எனக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன். அதனால் பிள்ளைகளை விட்டு நான் பிரியணும். பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம். அப்போது ரொம்ப பிடிக்குமென்றீங்க அவங்கள. அப்போ உங்களை ரொம்ப பிடிச்சதால அவங்க சம்டைம் பண்ணியிருக்கலாம் அப்படியா? ஆனால் அவங்க இல்லையே. ஓகே, அப்போ நம்ம அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோமா? அது என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க எப்படியும். என்னவா இருக்கும்? சரி, ஃபோட்டோ ஃப்ரேமா? ஓகே, கொஞ்சம் க்ளோஸில் வாங்க, மிக்கி க்ளோஸில் வாங்க. ஓகே ரைட். இப்போ மிக்கி வரும்போது சொல்லி வந்தார், வனிதா அம்மாவை வந்து அவரோட டான்ஸ் பண்ண வைக்கிட்டான். அப்போ அவர் ஹாப்பியாக போவாராம்னு சொன்னார். என்ன செய்வோம்? அவர் ஆசை நிறைவேற்றுவோமா? ரொம்ப வைக்கப்படுறாங்க இல்லையா அம்மா? ஓகே, இப்போ அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும்னு சொல்கிறீங்களா என்கிட்ட? எதை விரும்பி செய்வீங்க நீங்கள் அதிகமாக? நான் எதை விரும்பி செய்வதில்லை, எதாலும் செய்து கண்ணால் பார்த்தோன்னா அதை செய்வேன், நினைச்சேன்னா அதை செய்வேன். அப்படி என்ன? ஓகே, அப்படி ஒரு டேலண்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகே, அப்போ மிக்கி ஒரு பாட்டு படிச்சு காட்டுவார். இப்போ அதே பாட்டு நீங்கள் திரும்ப படிக்கணும். ஐயோ, மிக்கிற ரியாக்ஷனை பாருங்களேன். ஐயோ ரைட். ஓகே ஓகே ஓகே, மிக்கி கோவிச்சிட்டாரு போல. சரி சரி மிக்கி திரும்புங்க, நான் ஒன்றும் சொல்லலை. வாங்க வாங்க, டர்ன் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் அம்மாவோட டான்ஸ் பண்ணுங்க. சரியா? ஹாப்பியா நீங்கள்? ஓகே ஓகே ஓகே, அப்போ அந்த ஷிஃப்ட்டை கொடுத்துருவோம் அம்மாட்ட. கொடுங்க, ஓப்பன் பண்ணிப்பார். அதை ஓப்பன் பண்ண முன்னாடி உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுருமா பக்கத்தில்? மிக்கி மிக்கி க்ளோஸில் வாங்க. அடிக்க மாட்டாங்க, க்ளோஸில் வாங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. வா, பாருங்க, நீங்க பாருங்க மிஸ்டேக். அழகா இருக்கா? அதில் கீழே 2 பேர் இருக்காங்க பாருங்க, குட்டியா 2 பேரும் இருக்காங்க. ஓகே, 2 பேர் பேரையும் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ரெபேக்கா. ஓகே, 2 பேரும் 2 பேரும் தான் உங்களுக்கு பிள்ளைகள். ஓகே, 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? 2 பேரையும் ஈக்குவலாக பிடிக்கும். வேணும். ரைட் ரைட் ரைட். அப்போ அவங்ககிட்ட கேட்போம், அம்மா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, அப்போ அம்மாவை ரொம்ப பிடிச்சதால தான் அம்மாவுக்கு இந்த டைமில் அவங்க பர்த்டேக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்காக தந்துருக்காங்க அவங்க. ஓகேவா? யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? 2 பேரும் ஹாப்பியா? நீங்கள் ஃபேஸில் அந்த சந்தோஷத்துக்கு காணலையே, என்னாச்சு? டல்லாக இருக்கீங்க, என்ன நடந்துச்சா? அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பிடிச்சி காட்டுறீங்களா? ஓகே, அப்போ அம்மா படிப்பாங்க போல. என்ன? ரைட் ரைட். அப்போ எங்களுக்கு அவர் 2 லைன் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் ஒன்று. சின்ன மகாராணி மகளா சிரிப்பாக சந்தோஷம். வா வா, செம செம. லைட்டத்தில்
ரைட் 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 ஓகே. அப்போ பிள்ளைகளுக்காக டெடிகேட் பண்ணி பாட்டு ஒன்று படிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அம்மாவோட கண்ணில் கலங்கிட்டு போல. ரைட். இப்போ அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் வெளிப்படுத்தலாமே பிள்ளைகளுக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட பிள்ளைகள் செய்ததுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஓகே ஓகே. பக்கத்தில் நிற்காங்க, அந்த ஃப்ரேமை வச்சுட்டு அவங்கள ஹக் பண்ணி ஏதாச்சும் கிஸ் பண்ணலாம், நல்லா இருக்குமே. ரைட் ஓகே. ஹாப்பியா அப்போ? இப்போ நாங்கள் வந்ததில் சந்தோஷமா? ஓகே. அப்போ எங்கள் பிடிஎச் சர்ப்ரைஸ் டெலிவரி டீம் சார்பாகும் உங்களுக்கு விஷ் ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு ஆன்சர் பண்ணுங்க திரும்ப. ஓகே ரைட். விடுங்க விடுங்க போதும். ஓகேம்மா, சந்தோஷம் தானே? என்ன ஓகே, பாய் சொல்லிட்டு வாங்க. இன்னைக்கு போ. டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகேம்மா, ஹட் பண்ணுங்க.